மீசை வச்ச பூனையின் ஃபன்னி நேம்ஸ். இவன் நான் சின்ன மீச டானு சிங்கார சீனு. இவன் வாட்ட மீச மியோ, இவன் பேரு ஒவாவ். இவன் பேரு அருவா மீச அட்ரஸ் அக்க. இவன் பிட்டு மீச பிஸ்தா, இவன் சாப்பிடுறது பாஸ்தா. இவன் பேரு சந்தேக மீச சார்லி சித்தப்பா. இவன் பொட்டு மீச குண்டு தோசை. இவன் பேரு மைக் தாடி வரலமா போடி. இவன் ஐ மீச சில்க் தாசு, இவன் கொஞ்சம் கிறுக்கு தாசு. இவன் சைடு மீச பாலு ஆத்தாதேவன் கிட்ட வாலு. இவன் பேரு குண்டு இட்லி குஜில் குமார். இவன் வெட்டி ஆபீசர் வெங்கட். இவன் சொம்பு யாகாம்பரம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரேஸ் வம்சத்தாரின் பிளேடு பாலு. இப்ப சொன்னவங்களா இவனோட அடி ஆளு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டாகி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறது ப்ளூ கலர் ஹவாய் செப்பல். சொல்லுங்க டாக், இந்த செப்பல் எப்படி இருந்தது? இதோட டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரப்பரியா இருக்கு. சால்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு கைஸ். ஐ திங்க் இது ஓனரோட வேர்வை டெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆனா டியூரபிலிட்டி ரொம்ப மொக்க கைஸ். 2 கடையில பிஞ்சு போச்சு. இதுக்கு பதிலா நீங்க லெதர் ஷூ வாங்கி போட்டீங்க அப்படின்னா அது இன்னும் டேஸ்டாவும் இருக்கும், எங்களுக்கு கிடைக்கிறது ஈஸியாவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரெட் டாட் 2.0. பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கைஸ் ஸ்பீடு வேற லெவல் இருக்கு. என்னாலே கேட்ச் பண்ண முடியல. ரெஃப்ரெஷ் ரேட்டும் சூப்பரா இருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய பக் இருக்கு கைஸ். கையிலே பிடிக்க முடியல. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கையில மாட்ட மாட்டேங்குது. ஐ திங்க் இது ஒரு ஆலோ டெக்னாலஜியா இருக்கும். ஹார்ட்வேர் ஓகே, பட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் கைஸ். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை ஹைவே ரோட் சைடுல இருக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு பஃபலோ கிட்ட புல்லு பச்சை தான் கேட்க போறோம். கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கு. ஆனா கொஞ்சம் டஸ்ட் ஃபிளேவர் ஜாஸ்தியா இருக்கு. மழை பெஞ்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சைடிஸ்க்கு நம்மளுக்கு அப்பப்ப கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர் கிடைக்கிறதுனால பிரச்சனை இல்ல. ஓகே, ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெடியா? இது ஒரு நல்ல எமோஷனலான லவ் சீன். கண்ணுல காதல் தெரியணும், காதல லவ் சாங் கேட்கணும், வாயில ஜொல்லு தெரிக்கணும். ஓகே, சைலன்ஸ், லைட், கேமரா, ஆக்ஷன். ஐயோ காட் சார், இது ஹீரோ ஹீரோயின் லவ் ஃபீல் தெரியணும். வில்லன் சீன் மாதிரி வெறித்தனமா முறைக்க கூடாது. டைட்டானிக் மாதிரி லவ் சீன் எடுக்கலான்னு பார்த்தா WWE விர்ஸ்லிங் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. யோ, இந்த ஆட்டிடியூடு கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் இந்த சீன்ல கொண்டு வரணும். ஓகே, ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன். ஐயோ காட் உங்க 2 பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகல. அப்படி +2 என்னதான் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் படிச்சீங்களோ ஒன்னும் தெரியல. இந்த ஒரு சீன் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னடா ரெடியா? ரெடி, அடிச்சு தோல. என்ன பறந்தெல்லாம் பிடிக்கிற? அதான்டா இந்த கரிஸோட பவர். உன்னோட லெக் பவரால இந்த கரிஸ் கிட்ட காலாவதி ஆயிருந்தா என் கன்று. மேக்கப் போட்ட பூனையின் பெயர்கள் பாப்போமா? இவ பீட்ரூட் வாயி சிரிக்காத தாயி. இவ ஓவிய கூட ஒப்பனவல்லி. இவ கிட்ட மாட்டினா உன் பர்சு காலி. இவ பல்செட்டு பாக்கியம். லிப்ஸ்டிக் போட்டா பயங்கரம். இவ மையப்பன கண்ணழகி. இவ பேரு இடுப்பழகி. இவ மேக்கப் போடும் அலங்காரி. ஆலமைக்கும் சிங்காரி. இவ செம்பருத்தி வாயி சிரிக்காத தாயி. இவ பட்டி டிங்கரிங் பாரம்மா. டெய்லி உனக்கு அமேசான்ல டெலிவரி தாம்மா. வெள்ளையம்மா தேனு வெளுத்து போன தூணு. இவ கரிசப்பட்டி கண்ணழகி. காதலனையே கலங்க வச்ச காந்த கண்ணழகி. இவ மிஸ் வேர்ல்டு முனியம்மா. மேக்கப் போட்ட பயங்கரம்மா. இவ ரெயின்போ ராக்கம்மா. லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஓவரம்மா. இவ ஏஷியன் பெயிண்ட் பாட்டிலு. மேக்கப் போட்ட மென்டல். இவ சுண்ணாம்பு சுந்தரி பார்க்காத முண்டு. இவ அடுப்புக்கறி ஐஸ்வர்யா. இவ ஃபேன்சி ஸ்டோர் பங்கஜம். ஐயோ, இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியலையே. கிறிஸ்துமஸ் அதுவுமா சிக்கன் பிரியாணி போடுவாங்கன்னு பார்த்தா என்னமோ சிம்ரன் ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன ரூல்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த ஏரியாவுல எவ்வளவு பெரிய ரெவிடி நானு. கெத்தா ட்ரெஸ் போடாம இப்படி தாத்தா ட்ரெஸ் போட்டிருக்கேடா. டேய் யோ கேமராமேன்யா, இந்த பிளாஷ கொஞ்சம் ஆப் பண்ணியா. நாக்கு வறண்டு போச்சுடா. தண்ணி ஊத்துங்கடா டேய். ஒரு பொட்டை கோழிக்கு தேவையான 10 அம்சமும் பக்காவா இருக்கு. அப்புறம் ஏன் ஒரு ஆம்பளை கோழி கூட நம்மள சைட் அடிக்க மாட்டேங்குது. சிவப்பு கொண்ட, மஞ்ச மூக்கு, ஐஸும் அழகாதான் இருக்கு. என்ன ஆம்பளை கோழிக்கு இருக்கிற மாதிரி தாடி மட்டும் கொஞ்சம் நீட்டமா இருக்கு. ஏய் என்னடி இது, உடம்பெல்லாம் மஞ்சள் கலரை பூசி வச்சிருக்கிற? யாரு பார்த்த வேலைடி? என் கரிஷ் சொன்னா இப்படி உடம்பு போற மஞ்சள் தேய்ச்சி 40 நாள் நான் ஸ்டாப்பா நடத்தணும். கேட்டோம் ஏன் மனுஷன் மாறலான்னு. ஏண்டி அவனே ஒரு பிளே பை கேட்டு அவன் உன்னை ஆட்டையை போட இப்படி ஒரு பிட்ட போட்டிருக்கான். நீயும் அவன் சொல்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன, நீ கூடி சீக்கிரம் 4 பிள்ளைங்களோட நடுத்தெருவுல தான் நிக்க போற. இந்த கோழி அடி குடிமை நடந்துட்டு உன் சேட்டையை காட்டுவியா சண்டு ஒருத்தர் ஒருத்து வாயில போட்டுருக்கேன். அவன் ஒரு பூனைக்கே வழி இல்லாம தெருவா நாய் மாதிரி ரோட்டோட சுத்திக்கிட்டு இருக்கான். என் தலைவன் கரிசா சால்ட்டா 2 பூனையை தெரு பண்ணிட்டு படுத்து தூங்குறான். மச்சக்காரன்டா என் தலை கரிஸ் வாழ்றான். தாய் உல்லாசமா இருக்கும்போது வீடியோ எடுக்காதங்க எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். போமா கம்மனு கண்ணு வச்சிட போற.
பெண் பூனைனா அன்பா அரவணைக்கணும். இப்படி அடாவடித்தனம் பண்ணக்கூடாது. பண்பா பாசமா இருக்கணும். இப்படி பஞ்சாரித்தனம் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் கேட்ட மதிக்கணும். இப்படி உதைக்க கூடாது. இப்படி எல்லாம் இருக்கணும்னா நீ ஒரு பொம்மை கேட்டாதான் வச்சுக்கணும். என் ட்ரௌசரு